பாத்து. அபி, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. உட்காரு. சஞ்சீவ், உன்கிட்ட எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. அபி இந்த வீட்டுக்கு வந்து நீ உயிரோட இருக்கிற விஷயம், உனக்கும் முத்தலவுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னப்போ நானே அபிகிட்ட நீ ஏன் உன்னோட வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டு வந்த, வா சஞ்சீவ போய் பார்க்கலாம், அவன்கிட்ட பேசி உண்மையை புரிய வச்சு அவனை திரும்ப கூட்டிட்டு வந்துடலான்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? சஞ்சீவ் முத்தலகு கழுத்துல தாலி கட்டிட்டாரு, இதுக்கப்புறம் அவருக்கு உண்மை தெரிஞ்சா முத்தலகு வாழ்க்கை வீணா போயிடும்னு சொன்னா. ஒரு பொண்ண வாழா வெட்டியாக்கி நான் சஞ்சீவ் கூட சேரக்கூடாது. நான் சஞ்சீவ நினைச்சுக்கிட்டு அவர் குழந்தை கூட நான் தனியாவே வாழ்ந்தாரேன்னு சொன்னா. தான் புருஷனை பங்கு போட வந்தவ வாழ்க்கை கூட வீணா போயிடக்கூடாதுன்னு நினைச்சவட அபி. அவளோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. இனி எக்காரணத்தை கொண்டும் நீ அபிய கைவிட்ட கூடாது சஞ்சீவ். நீ மட்டும் அவளை பிரிஞ்சு போயிட்டா அது அவளால தாங்கிக்க முடியாத. பாறையில விழுந்த கீரல் மாதிரி அபி மனசு உடைஞ்சு போயிருவாப்பா. உன் பிரிவை தாங்கிக்க முடியாம அவ உயிரை கூட விட்டுறலாம். இனி நீ அபிய பிரிஞ்சு எங்கேயும் போயிடாத. அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அவ கூடயே இருக்கணும். நீ ஆபீஸ்க்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே இரு, சரியா? சரிம்மா. இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, அபி ரூம்ல தனியா இருக்கா, நீ போ. அபி, வா சஞ்சீவ். பெட் ரெடி பண்ணிட்டேன், படுத்து தூங்கு. அபி, என்ன பண்ற? தரையில படுத்துக்க போறேன். நான் எப்பவுமே தரையில தானே படுப்பேன். இனிமே நீ தரையெல்லாம் படுக்க வேண்டாம், நீ இங்கே படுத்துக்கோ. அப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா பெட்ல படுக்கலாம்னு சொல்றியா? இங்கே படுத்துக்கோ. அபி, என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? படுத்து தூங்கு. சரி.
முத்தழகு, இன்னும் வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? பாண்டி மாமா வராரான்னு பாத்துட்டு இருக்கேன். இதுதானே முன்னாடியே சொன்ன. மணிய பாரு, 2 ஆகுது. இதுக்கு மேலயே அண்ணா வரப்போகுது. ஏன் வரலாம்ல? விடிய விடிய தான் பஸ் இருக்கே. முத்தழகு, அண்ணன் கண்டிப்பா காலையில தான் வரும். நீ எந்திரிச்சு உள்ள வா. இல்ல, மாமா வந்துரும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஆசாத்தி இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா. சொல்லுமா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? அண்ணன், இந்த முத்தழகு நீ வருவன்னு சாப்பிடாம வாசல்லே உனக்காக காத்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? மணி 2 ஆச்சு. இன்னுமா நான் வருவேன்னு காத்துட்டு இருக்கா? ஆமாண்ணே, நான் அம்மா அப்பா எல்லாரும் அண்ணன் வராது காலையில தான் வரும் நீ வான்னு சொல்லி கூப்பிட்டோம். அவ வரவே மாட்டேங்கிறா. சரி, அதை விடு. இப்ப நீ எங்க இருக்க? சென்னையில தான். அபி வீட்ல. அபி வீட்ல இருக்கியா? அப்ப அபிய பார்த்து பேசிட்டியா? மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னியே, கேட்டுட்டியா? அதை ஏன் கேக்குற? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா நடக்க கூடாது எல்லாம் நடந்துருச்சு. என்னென்ன சொல்ற? அபியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. அதான் அபிகிட்ட நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாண்டி வந்துட்டான், அதனால நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். முத்தழகு கழுத்துல நான் தாலி கட்டலன்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்ண? நீ அபி கூட தான் இருப்பியா? இங்க வரமாட்டியா? இந்த கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்ல ராசாத்தி. என்னால உடனே அங்க வர முடியும்னு தோணல. இப்ப நான் அபியையும் கைவிட முடியாது, முத்தழகையும் கைவிட முடியாது. திக்கு தேச தெரியாம அப்படியே முடங்கி போயிருக்கேன் ராசாத்தி. சரிண்ணே, இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு நம்ம அப்புறமா யோசிக்கலாம். நீ முதல்ல முத்தழகுக்கு போன் பண்ணி நீ ராத்திரி வரமாட்டேங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லி அவளை சாப்பிட சொல்லு, தூங்க சொல்லு. இல்லனா நீ வர வரைக்கும் சாப்பிடாம தூங்காம வாசல்லே தான் இருப்பா. முத்தழகு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குன்னு. சரி, நான் பேசுறேன், நீ போன வை. சரிண்ணே. ஹை மாமா, சொல்லு மாமா. முத்து, நான் வந்த வேலை முடியல, அதனால நான் காலையிலயா வரேன், சரியா? அப்படியா மாமா? சரி மாமா, நீ காலையில வா. இல்ல, நீ தூங்கியிருக்க மாட்ட, எனக்காக காத்திருப்பேன்னு தெரியும், அதான் உனக்கு கால் பண்ணேன். எனக்கு தெரியும் மாமா, நான் தூங்கியிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு. அந்த அளவுக்கு உனக்கு என் மேல காதல் இருக்கு. மாமா, உன் போனுக்காக தான் இம்பிட்டு நேரம் காத்துட்டு இருந்தேன். சரி முத்தழகு, நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு. இல்ல மாமா, நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. நான் காலைல வர வரைக்கும் சாப்பிடாம இருப்பியா? உன் விஷயத்துல நான் முட்டாளா இருக்கதான் விரும்புறேன். நீ இல்லாம உன் முகத்தை பார்க்காம சாப்பிட தூங்க பிடிக்கல மாமா. நீ காலையில வா, சேர்ந்தே சாப்பிடலாம். முத்து,
புரியாம பேசாத முத்து. ஒருவேளை நான் நாளைக்கு வர முடியலன்னா நாளைக்கும் சாப்பிடாம இருப்பியா? ஆ ஆமா மாமா. நீ ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் நீ வர வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். முத்து, ஏன் முத்து இப்படி பண்ற? நான் சொன்னா நீ கேப்ப. ஓ, போய் சாப்பிடு. ம்ஹும். நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் மாமா. ஆனா இத மட்டும் நான் கேட்க மாட்டேன். சரி, நீ சாப்பிட வேணாம். நான் காலையில வரேன், நீ போய் படு, சரியா? கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன். நீ போய் தூங்கு. சரி மாமா, நான் படுக்கிறேன். ஆனா நீ சீக்கிரம் வந்துரு. நீ வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். சரி முத்து, நான் வந்துடுறேன். பாடா, எப்படியும் முத்தழகு தூங்க போயிட்டா. முத்தழகு சொல்றத செய்யறவ. நான் ஊருக்கு போற வரைக்கும் கண்டிப்பா அவ சாப்பிடவே மாட்டா. என்னால இப்ப அபியும் விட்டு போக முடியாது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? காலையில விடியட்டும், முதல்ல முத்தழக போய் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுங்கிறத பத்தி யோசிப்போம். மாப்பிள்ள, இந்நேரத்துல எங்க போறப்பா? அது புது இடம்ல, அதான் எனக்கு தூக்கம் வரல. அதான் காத்தாட அப்படியே வெளியே போயிட்டு வரலாமேன்னு போறேன். புது இடமா? நீ பிறந்து வளர்ந்த இடமே இதான் மாப்பிள்ள. இத போய் புது இடம்னு சொல்ற? சொல்லு மாப்பிள்ள, எங்க போற? அது மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, கேட்டதுக்கு பதிலே சொல்லல. எங்க போற? இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சா, அதான் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. உனக்கு தூக்கம் வராதுக்கு காரணம் இந்த இடம் இல்ல, உன் மனசுல உள்ள குழப்பம். நீ என்கிட்ட பொய் சொன்னாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் மாப்பிள்ள. உண்மையை சொல்லு, எங்க மாப்பிள்ள போற? சரி, நீ சொல்ல மாட்ட, நான் சொல்லட்டுமா? நீ முத்தழக பார்க்க தானே போற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. நான் உன்னை தூக்கி வளர்த்தவன். நீ குழந்தையா இருக்கும்போது பசியில் அழுகுறியா, உடம்பு சரியில்லாம அழுகுறியான்னு நீ சொல்லாமலேயே கண்டுபிடிச்சிருவேன். இப்ப இதை கண்டுபிடிக்க முடியாதா? இந்த நேரத்துல அவசர அவசரமா கிளம்பி முத்தழக பார்க்க போறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அட, நீ போறத நான் தடுக்க மாட்டேன், போயிட்டு வா. நான் கூட நீங்க என்ன போக விட மாட்டீங்களான்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன போக சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் முத்தழக பார்க்க தான் போறேன். இந்த நேரத்துல நான் ஏன் முத்தழக பார்க்க போறேன்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில நானே உங்களுக்கு சொல்றேன். பாண்டி வந்ததுனால எனக்கு முத்தழக்கும் நடக்கிற கல்யாணம் நின்று போச்சுன்னு நான் அவகிட்ட சொன்னது பொய். கெட்டிமாடம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். கணேசன் சாகும்போது ஆஸ்பத்திரியில் என்னை கூப்பிட்டு
நடந்த உண்மையெல்லாம் சொல்லி நான் பாண்டி இல்ல சஞ்சீவ்னு சொல்லி செத்துட்டான். சாவோட பிடியில இருந்த கணேசன் கண்டிப்பா பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அபி, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் தான் சஞ்சீவா இருக்கணும். ஆனா எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரலையே. என் அறிவு என்ன சஞ்சீவ்னு சொன்னாலும் என் மனசு இன்னும் பாண்டியாதான் உணருது. நான் அபிகிட்ட நான் சஞ்சீவ் தான், இதை நான் புரிஞ்சுக்கிட்டாலும் உன்னோட என்னால வாழ முடியாது. ஏன்னா முத்தழகு கழுத்துல தாலி கட்டிட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தேன். வந்த இடத்துல என்ன பாண்டின்னு நினைச்சு போலீஸ் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஆஸ்பத்திரி வந்தது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரியில அபிய சுயநினைவு இல்லாம கஷ்டப்படுறத பார்த்தோன்னு அந்த நிமிஷமே உடைஞ்சிட்டு அபிய காப்பாத்த நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாண்டி வந்து தடுத்துட்டான். கல்யாணம் நின்னு போச்சு. நான் சஞ்சீவா தான் உங்ககிட்ட திரும்ப வந்துட்டேன்னு பொய் சொன்னேன். நான் அபிகிட்ட சொன்ன பொய் தான் அவளை காப்பாத்துச்சு, அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு. நான் திரும்ப வந்துட்டேங்கிற நம்பிக்கையில அபி நிம்மதியா தூங்குறா. முத்தழகு நான் இல்லாம சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு, நான் வர்ற வரைக்கும் பட்னியா இருப்பேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதான் முத்தழக சாப்பிட வைக்க எங்க ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் போறேன். நில மாப்ள, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நீ கேட்டுட்டு போ. என்ன? நீ எங்க வேணாலும் போ மாப்ள. முத்தழக சாப்பிட வை, இல்ல என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நீ விடியறதுக்குள்ள இந்த வீட்ல இருக்கணும். விடியறதுக்குள்ளையா? அண்ணா, என்ன சொல்றீங்க? நான் இப்ப கிளம்பினா கூட முத்தழக பார்க்க நான் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும். எப்படி நான் விடியறதுக்குள்ள திரும்ப வர முடியும்? அது உன் பிரச்சனை மாப்ள, ஏன் பிரச்சனை இல்ல. என்ன தப்பா நினைக்காத மாப்ள. உனக்கு வேணா என் தங்கச்சி முத்தழகு 2 பேரும் முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு என் தங்கச்சி மட்டும்தான் முக்கியம். அழுகிற குழந்தை கையில அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்த காணாம போன உன் பொம்மை கிடைச்சிருச்சுன்னு அது கையில அதோட பொம்மையை கொடுத்துட்டேன். அந்த குழந்தையும் தான் பொம்மை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அழுகையை நிறுத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நீ திரும்ப அந்த குழந்தைகிட்ட இது உன்னோட காணாம போன பொம்மையாவே இருந்தாலும் இப்போ இன்னொரு குழந்தையோட பொம்மைன்னு சொல்லி அந்த பொம்மையை புடுங்கன்னு வை. அந்த குழந்தை ரொம்ப ஏங்கி போயிரும் மாப்ள. காலையில தங்கச்சி கண்முழிச்சு பார்க்கும்போது நீ வீட்ல இல்லைன்னா என் தங்கச்சி ரொம்ப ஏங்கி போயிரும் மாப்ள. ஏற்கனவே என் தங்கச்சி படாத கஷ்டத்தெல்லாம் பட்டு பல வலிய தாங்கிருச்சு. இப்போ நீ கிடைச்சிட்டன்ற சந்தோஷத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதியை கெடுத்துறாத மாப்ள. இனி நீ இல்லைன்ற ஒரு ஏமாற்றத்தை என் தங்கச்சியால தாங்கிக்கவே முடியாது. அது உசிரியே விட்டுரும்.